புதுச்சேரியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி பணிநீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 146வது பிறந்தநாள் விழாவில் நாடு முழுவதிலும் ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர், தில்லையாடி, வள்ளியம்மை வீதி, வாஞ்சிநாதன் வீதி பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் விவேகானந்தர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் பேரவையின் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழுவின் சார்பாக சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்ய கோரியும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டியும் SDBI கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாண்டார்கோயில் அரசு பள்ளி அருகில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை, 2 பேர் கைது. புதுச்சேரியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி பணிநீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறையில் 2020ஆம் ஆண்டு 260 செவிலியர்கள் கூடுதலாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். இவர்கள் கொரோனா காலத்தில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் கொரோனா நோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர்களை கடந்த 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டனர். கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி அரசுக்கு கோரிக்கை மனுவும் அளித்தனர். ஆனால் அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை இதுவரை புதுச்சேரி அரசு செயல்படுத்தவில்லை. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் சுதேசி பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிட அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கி பணிநீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 146வது பிறந்தநாள் விழாவில் நாடு முழுவதிலும் ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்ஸ் தலைநகர் பிரான்சில் 1878 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பிறந்தார். அன்னையின் இயற்பெயர் மிர்ரா அன்பன்சா ஆகும். சிறு வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1914இல் புதுச்சேரி வந்தார். அன்னையின் பெரும் முயற்சியால் தான் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமும் ஆரோவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன. அன்னையின் பிறந்த நாளையொட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர். இதையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருந்தன. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர், தில்லையாடி, வள்ளியம்மை வீதி, வாஞ்சிநாதன் வீதி பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியை தொடர்ந்து மக்களின் அடிப்படை பணிகளை அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். இந்நிலையில் தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதி, தில்லையாடி, வள்ளியம்மை வீதி, வாஞ்சிநாதன் வீதி ஆகிய வீதிகளில் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் பெரியார் வீதி முதல் நேதாஜி வீதி வரை 50 மீட்டர் அளவிற்கு சிமெண்ட் தளம் அமைக்கும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 16,57,000 செலவில் துவக்க விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் விவேகானந்தர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் பேரவையின் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழுவின் சார்பாக சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் விவேகானந்தர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் பேரவையின் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழுவின் சார்பாக சங்கமம் நிகழ்ச்சி வில்லியனூர் புறவழி சாலையில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழுவின் சார்பாக முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
இதில் ஆசிரியர்கள் சுப்பதேவராசு, மனோகரன், மாணிக்கம், பார்த்தசாரதி, ஜெயபால், அனுமந்தன், தியாகராஜன், பாலபாஸ்கரன், வெற்றிவேல் வைரக்கண்ணு, புலவர் வெங்கடேசன், முன்னாள் மாணவர்கள் அருள்ஜோதி, பரசுராமன் மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைத்து உறுப்பினர் குழுவின் சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது. அனைவரையும் குழுவின் தலைவர் சரவணன் வரவேற்பு அளித்து நினைவு பரிசு வழங்கினார். விழாவின் நிறைவில் சமூக சேவகர் விஜயன், நல்லாசிரியர் தண்டபாணி நன்றியுரை ஆற்றினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்ய கோரியும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டியும் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பாக மின்னணு இயந்திர வாக்குப்பதிவு முறையை ரத்து செய்ய கோரியும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த கோரியும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி பழைய பஸ் ஸ்டாண்ட் அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முசா சாஹிப் வரவேற்புரை ஆற்றினார். புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஜே பரகத்துல்லா, புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் தலைமை பேச்சாளர் பி அப்துல்லாய், மாநில செயலாளர் ஏ ராபிக் மன்சூர், புதுச்சேரி மாநில திராவிடர் கழக மாநில தலைவர் சிவ வீரமணி, புதுச்சேரி மாநில மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தலைவர் ரா முருகானந்தம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தங்களது கண்டனம் மற்றும் கருத்துக்களை பதிவு செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் துணைத் தலைவர் ஆனிபா, பொருளாளர் முகமது காசிம், வடக்கு மாவட்ட தலைவர் ஏ ஷாஜகான், மத்திய மாவட்ட தலைவர் முகமது பாருக், தெற்கு மாவட்ட தலைவர் இக்பால் பாஷா, மேற்கு மாவட்ட தலைவர் இலியாஸ், வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் முஸ்தபா உசேன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் ஜோசப் மரியதாஸ், உப்பளம் தொகுதி தலைவர் ஜாவித் மியான், வடக்கு மாவட்ட பொதுச் செயலர் சரத் பாஷா உட்பட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக வடக்கு மாவட்ட செயலர் சாகுல் ஹமீது நன்றி உரை கூறினார். திருவாண்டார்கோயில் அரசு பள்ளி அருகில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை, 2 பேர் கைது. மோட்டார் சைக்கிள் மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல். போலீசார் விசாரணை. புதுச்சேரி மாநில அளவில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்கள் இருந்து கஞ்சா வரத்து அதிகமாக உள்ளது. இதனை விற்பனை செய்ய இளைஞர்கள் ஒன்றாக இணைந்து பள்ளி கல்லூரி மாணவர்களை ஆரம்ப போதைக்கு அடிமையாக்க கண்ணுக்கு தெரியாமல் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி மாநில அளவில் அரசு பள்ளிக்கூட மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்படும் இந்த கும்பல் படிக்காமல் பள்ளியையும் வீட்டினையும் ஏமாற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள், வேலைவாய்ப்பு இன்றி சுற்றும் மாணவர்கள், சிறு வயது முதல் கூலி வேலை செய்யும் இளைஞர்கள் ஆகியோரை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநில அளவில் காவல்துறை கஞ்சா விற்பனையை இரும்பு கரம் கொண்டு அடக்கி வந்தாலும் எங்கோ ஒரு இடத்தில் பட்டம் போல் பறக்கின்றது கஞ்சா விற்பனை. புதுச்சேரி மேற்கு பிரிவு எஸ்பி வம்சீதர் ரெட்டி உத்தரவின் பேரில் திருப்புவனை போலீசார் நேற்று காலை 9 மணியளவில் திருவாண்டார்கோவில் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் குற்றவியல் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பள்ளியின் அருகில் இருந்து போலீசாரை கண்டதும் மோட்டார் சைக்கிளில் தப்பிக்க முயன்ற 2 வாலிபர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்களிடமிருந்து 150 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் போலீசார் பதித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் திருவாண்டார்கோவில் வாய்க்கால்மேட்டு தெருவை சேர்ந்த கண்ணாயிரத்தின் மகன் செந்தில்குமார் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் கோலியூர் கால்நடை மருத்துவமனை தெருவை சேர்ந்த செல்வராஜ் மகன் சூரியன் என்பதும் தெரியவந்தது. கடந்த சில மாதங்களாக வேலையில்லாத காரணத்தினால் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இவர்களிடமிருந்து 1 மோட்டார் சைக்கிள், 2 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தார்கள். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 146வது பிறந்தநாள் விழாவில் நாடு முழுவதிலும் ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர், தில்லையாடி, வள்ளியம்மை வீதி, வாஞ்சிநாதன் வீதி பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் விவேகானந்தர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் பேரவையின் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழுவின் சார்பாக சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்ய கோரியும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டியும் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாண்டார்கோயில் அரசு பள்ளி அருகில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை, 2 பேர் கைது.